குட் ஈவினிங். நேற்று வந்து மேனுவலாக செஸ்ட் போட்டோம், இன்னைக்கு வந்து மிஷினில் போடுறோம். மிஸ்டர் ஜானு பாருங்க எவ்வளோ அழகாக போடுறாரு பாருங்க. இதான் வந்து கேபிள் கிராஸ் ஓவர். மேலே வந்து கையை கீழே கொண்டு வராரு. அப்படி கொண்டு வந்தா லோவர் செஸ்ட் தான் டெவலப் ஆகும். இந்த இப்படி எக்ஸசைஸ் செய்யும்போது லோவர் செஸ்ட் டெவலப் ஆகும். 3 செட்டு 10 நம்பர் இல்லை 12 நம்பர் இல்லை 15 நம்பர் போடுங்க, இல்லை 5 செட்டு போடுங்க. செஸ்ட் நல்லா வரணுமா? ஓகே தலைவர். ஸ்டார்ட். மிடில் செஸ்ட் பாருங்க, போடுங்க மிஸ்டர் ஜான். பாருங்க மிடில் செஸ்ட். இந்த லாக்கை வந்து கம்மி. இந்த லாக்கை வந்து மேல இருந்து கீழே இறக்கிக்கிட்டாங்க. கீழே இறக்கிட்டு அப்படி நேராக இறக்குறாரு பாருங்க. மிடில் செஸ்ட். இன்னும் கூட ஒரு ஸ்டெப் இறக்கலாம். போடுங்க. ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு பாருங்க. ஒரு வயசு வந்து 60 வயசு, எப்படி இளமையா இருக்காருன்னு பாருங்க. அதுதான் பாடி பில்டிங். பாடி பில்டிங்ல வந்து 20 வயதில் அழகா இருப்பதை விட 60 வயதில் ஆரோக்கியமாக இருப்பதே மேல். 60 வயசுல மசில் குவாலிட்டி பாருங்க, ஷைனிங்கா இருக்கு பாருங்க. அதான் டெய்லி தொடர்ந்து ஜிம்மு பண்ணுவாரு மிஸ்டர் ஜான். டேபிள் கிராஸ் ஓவர். அப்பர் செஸ்ட் பாருங்க, கீழே இருந்து ஏத்துறாரு மிஸ்டர் ஜான். வந்து கீழே இருந்து ஏத்துறாரு அப்பர் செஸ்ட்டுக்கு. அதான் கீழே இருந்து செஞ்சா மேலே ஏறுது, மேல இருந்து செஞ்சா கீழே ஏறுது. அதான் இந்த டேபிள் கிராஸ் ஓவர்ல உள்ள டெக்னிக். எப்படி பாருங்க, 3 மெத்தட் செஸ்ட்டுக்கு இதுல செய்யலாம் பாருங்க. 10 நம்பர்ஸ். மிஸ்டர் ஜான் 60 வயசு. வெரி குட். நான் தான் நிறுத்தி செய்ய சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. பாருங்க டயர்ட் ஆயிடுச்சு பாருங்க. 3 செட்டு செஞ்சாரு, எப்படி வெறுத்துருச்சு பாருங்க. நல்ல செஸ்ட் வரணுமா? கேபிள் கிராஸ் ஓவரே போடுங்க. கேபிள் கிராஸ் ஓவர் இல்லையா, பரவாயில்ல விட்டுருங்க, கிடைக்கிறீங்க. மிஸ்டர் மண்டேலா பாருங்க, சீட்டட் செஸ்ட் பிரஸ். அதாவது பெஞ்ச் பிரஸ் மாதிரி சீட்டட் பிரஸ். உட்காந்துக்கிட்டு பிரஸ் பண்றாரு பாருங்க. நல்ல வரல பிடிச்சி நம்பிங்க. பாருங்க 15 நம்பர் போடலாம் நீங்க சாதாரணமா. இந்த மாதிரி மிஷின்லாம் நிறைய நம்பர் போடலாம், பயப்பட வேண்டியதே இல்லை. ரொம்ப ஈஸியா இருக்கும். 15 நம்பர் போடலாம், 5 செட்டு போடலாம், 10 செட்டு கூட போடலாம். நல்லா வெயிட்ட ஒவ்வொரு செட்டுக்கு செட் ஆஃப்டர் செட்டு நல்லா பிளேட்டை மாட்டிக்கலாம். இது நல்ல செஸ்ட்டுக்கு அருமையா வருங்க. ஓகே ஸ்டாப். செஸ்ட்டுக்கு வந்து அனதர் மெத்தடு சீட்டர் மெஷின் பிளைஸ். அதாவது வெண்டாம் போடுறோம்ல, வெண்டாம் பாதியே டம்பல்ல போடுறது அப்படியே மிஷின்ல போடுறாரு பாருங்க. 60 கிலோல போடுறாரு, பெரிய விஷயம். 60 கிலோல போட முடியாது, அழகா போடுறாரு. வேலை மடக்கிங்க, வேலை மடக்கிங்க. பாருங்க 3 செட்டு போடலாம், இல்ல 5 செட்டு போடலாம். ஒரு செட்டுக்கு 10 நம்பர் இல்ல 15 நம்பர் போடுறது ரொம்ப கஷ்டம். 15 60 பிளேட் போடுறாரு. வெரி குட். அருமையான எக்ஸசைஸ். ஓகே ஓகே. மிஷின் பெக்டேக்கர். இதுக்கு வந்து பெக்டேக்கர்னு பேரு. பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. எந்த ஜிம்லையும் பட்டர்ஃப்ளைன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். செஸ்ட்டுக்கு ஒரு அருமையான எக்ஸசைஸ். தம்பி பழனி நேத்தா செஞ்சாப்புல, இன்னைக்கு மறுபடியும் செய்யறாப்புல. இது வந்து 3 செட்டு போடலாம். 3 செட்டு இல்ல 5 செட்டு போடலாம். ஒரு செட்டுக்கு வந்து 10 நம்பர் இல்ல 15 நம்பர். 15 நம்பருக்கு மேல போயிருச்சா வெயிட்டை கூட்டிடணும். செட் ஆஃப்டர் செட்டு வெயிட்டை கூட்டணும். அதாவது அதுல வந்து உங்களுக்கு பாருங்க 80 கிலோ வரைக்கும் இருக்கு. எவ்வளவு வெயிட்னாலும் கூட்டி போடலாம். வெயிட்டை கூட்ட என்ன ஆகும்னா மசல் ஹியூஜா வரும். இஃப் யூ வாண்ட் டு கெட் பிக் யூ லிஃப்ட் பிக்ன்ற. நீ அதிகமா மசல் ஃபார்ம் ஆகணுமா உனக்கு, வெயிட்டை கூட்டுங்க அப்படின்றான். நல்லா வெயிட்டை கூட்டி போட்டா சைஸ் ஓடி வந்துடும். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே ஸ்டாப். சீட்டர் மிஷின் பிரஸ் அதே தான் மிஸ்டர் மண்டேலா செஞ்சுட்டு இருக்காரு. 3 செட்டு போடுங்க. 3 செட்டு வெயிட். ஒவ்வொரு செட்டுக்கு ஒரு செட்டு வெயிட்டு கூட்டிக்கலாம். 5 செட்டு வரைக்கும் போடலாம். நீங்க வந்து நிறைய போடணும்னா கூட போடலாம். இது வந்து பழைய மெத்தடு. பழைய எங்க ஜிம்ல வந்து ஒரு ஓல்டு ஸ்கூல் இன்ஸ்ட்ருமெண்ட் இது. இதை மாத்தாம நான் வச்சிருக்கேன். எங்க ஆசிரியர் கனகராஜ் சார் எனக்கு செஞ்சு கொடுத்தது. ரொம்ப அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட், ஹார்டா இருக்கும். அதை இவ்வளவு அழகா போடுறாரு பாருங்க. ரைட் ஸ்டாப். பாருங்க க்ளோஸ் கிரீப். முதல்ல போஸ்ட்ல பிடிச்சிருந்தாரு, இப்ப க்ளோஸ் கிரீப். அதாவது க்ளோஸ் கிரீப் போட்டோம்னா என்னன்னா இன்னர் செஸ்ட் டெவலப் ஆகும். கொடுங்க, இன்னர் செஸ்ட் டெவலப் ஆகும். மார்போட உள்பகுதி உங்களுக்கு டெவலப் ஆகும். மார்போட உள்பகுதி உங்களுக்கு மசல் ஃபார்ம் ஆனாதான் அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்கா இருக்கா, அட்ராக்டிவா இருக்கும். பாருங்க ஹியூஜ் பர்சனாலிட்டி. இவரு ஜான்லாம் நல்ல ஹைட் அண்ட் வெயிட் உள்ள ஆளுங்க. அல்ல இது ஒரு மெத்தடு. 3 செட்டு போடலாம். ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ல 3 செட்டு போடலாம். ஓகே ஸ்டாப்.
வைடு கிரிப் செஸ்ட் பிரஸ். இது பாருங்க சீட்டர் பிரஸ் தான். 3 கிரிப். மிஸ்டர் மண்டேலா வந்து க்ளோஸ் கிரிப் போட்டாரு, மிடில் கிரிப் போட்டாரு. இப்ப வந்து ஒரு வைடு கிரிப்பா போறாரு பாருங்க, எவ்வளவு வைடா இருக்கு பாருங்க. அப்ப மார்பு வந்து அகலமா வரும். ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க வந்து 3 மெத்தட் போடலாம். அருமையான மிஸ்டர் ஜான் தான் மறுபடியும் போடுறாரு. ஜான் 60 இயர்ஸ் ஓல்டு, பேரன் பேத்தி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகே, இப்ப எடுத்த எக்ஸசைஸ் எல்லாம் வந்து செஸ்டுக்கு, அதாவது மார்பு தசைகளுக்கான எக்ஸசைஸ இப்ப செஞ்சாங்க. மிஸ்டர் ஜான் செஞ்சாரு, மிஸ்டர் பழனி செஞ்சாரு, மிஸ்டர் மண்டேலா செஞ்சாரு. நீங்க பார்த்துருப்பீங்க வெரைட்டியான எக்ஸசைஸா செஞ்சாங்க. இது எல்லாமே மிஷின்ல செஞ்சது. நேத்து கொடுத்த வீடியோ வந்து மேனுவலா செஞ்சது. மேனுவலாவும் செய்யலாம், மிஷின்லயும் செய்யலாம். இப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஜிம்ல வந்து 15-20 மிஷின் இருக்கும். இப்ப எங்க ஜிம்ல வந்து ஒரு 15 எக்ஸசைஸ் இருக்கு. சில ஜிம்ல செஸ்டுக்கு இன்னும் 5 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதனால ஒரே நாள்ல எல்லாத்தையும் இனிமே செய்ய முடியாது. ஒரே நாள்ல எல்லாமே செய்ய முடியாது. என்ன பண்ணு, அதனால என்னன்னா நீங்க ஒரு நாள் மேனுவலா செய்ய, ஒரு நாள் மிஷின்ல செய்ய, இல்லைன்னா ஒரு நாள் மேனுவலா 2 எக்ஸசைஸ், மிஷின்ல 2 எக்ஸசைஸ் செய்ய, கம்பைன் பண்ணி செய்ய, மசில்ல கன்ஃபியூஸ் பண்ணி செய்ய. முதல் நாள் பெஞ்ச் பிரஸ்ல இருந்து ஆரம்பிங்க, அடுத்த நாள் மிஷின்ல இருந்து ஆரம்பிங்க. வெரைட்டியா செய்யுங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை உங்க எக்ஸசைஸ மாத்தி மாத்தி செய்ய. நீங்க எக்ஸசைஸ் வந்து நான் மெயினா சொல்றேன் என்னன்னா, 30% தான் எக்ஸசைஸ், 70% வந்து முன்னாடி வா 70% வந்து டயட் தான். நல்ல சிக்கனு, நல்ல மட்டனு, நல்ல மில்க், எக்கு ஒயிட். வெயிட் போட்டுருச்சா, மசல் ஃபார்ம் ஆயிடுச்சு வயிற்றுல, வேண்டாம். மஞ்சக்கரு வேண்டாம். நல்லா வேணும் சார், நான் மசால் போடணும் சார், நல்லா எக்கு ஒயிட் ஒரு நாளைக்கு 5ல இருந்து 10 வரைக்கும் சாப்பிடுங்க. நல்ல புரோட்டீன் ட்ரிங்க் குடிங்க. நல்லா டெய்லி ஜிம்முக்கு வாங்க. டெய்லி ஜிம்முக்கு வந்தீங்கன்னா எந்த பாடி பில்டருக்கும் உடம்பு ஏறிடும். ஏன்னா ஜிம்மை பத்தி நாங்க சொல்லும்போது என்னன்னா, ஜிம்ல வந்து பிடிக்கும் பிடிக்காதவன் அப்படிலாம் கிடையாது. வாத்தியாருக்கு மாஸ்டருக்கு பிடிக்கும் பிடிக்காதவனு கிடையாது. ஒரு ஆசிரியர் கூட மார்க்க கூட போடுவாரு அவருக்கு விருப்பமானவருக்கு. ஆனா ஜிம்ல அப்படி கிடையாது. யார் செய்யறாங்களோ, ஏழை பணக்காரன் பார்க்காது, ஜாதியெல்லாம் பார்க்காது, உயர்ந்தவன் பணக்காரன், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எல்லாம் ஜிம்மு பார்க்காது. ஜிம்மு வந்து ஒரு அருமையான பிளேஸ். அது வந்து பல அற்புதங்களை செய்யும். இப்ப ஒல்லியா இருந்தாலும், நாங்க எல்லாமே ஒல்லியா இருந்தாலுங்க தான் இப்ப ஹியூஜா வந்திருக்கோம்னா ஜிம்மு தான் காரணம். நல்லா டெய்லி காலையில 6 மணிக்கு ஜிம்முக்கு வாங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. முடியலையா, எங்களுக்கு வேலை இருக்கு சார், காலையில காலேஜ் போயிட்டோம், வேலைக்கு போயிட்டோம், ஈவினிங் வாங்க, நல்லா செய்யுங்க. செஸ்ட் செய்யுங்க, ஷோல்டர் செய்யுங்க, லாட் செய்யுங்க, தைஸ் செய்யுங்க, அப்டவுன் பைசப் செய்யுங்க, ட்ரைசப் செய்யுங்க. ஓகே, தொடர்ந்து ஜிம்முக்கு வருவீங்களா? கை காட்டுங்க எல்லாம். ஓகே.